அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும், மறுஜன்மம் எடுக்கும். சிம்மம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய வகையில் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அடுத்த 2 வாரங்களில். ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் சில தினங்கள் மிகவும் வலுவாக லாபத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு விரயத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு பகவானுடன் இணைந்து வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ராசியின் அதிபதி 17ஆம் தேதியிலிருந்து விரயத்தில் நுழைவதால் அந்த தருணத்திலிருந்து சற்று விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியிலும் பெரிய அளவில் பலன் கிடைக்காத இந்த வேளையில் முதலீடுகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குங்கள். சில நேரங்களில் செய்குலி சேதாரம் என்று சில விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த முழு தொகையும் செலவழியாமல் சிறு தொகையாவது உங்களுக்கு தங்க நகையில் முதலீடு செய்வது போன்றவற்றில் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடவில்லை என்றாலும் கூட விரய செலவுகளை வீண் விரயங்களாக மாற்றாமல் சுப விரயங்களாக முதலீடுகளாக மாற்றக்கூடிய முயற்சியில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்த கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக வெற்றிகரமாக அமைவதோடு மன நிம்மதி தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக லாபஸ்தானத்தில் விளம்பருகிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு இருப்பது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதில் திட்டவட்டமாக சந்தேகமே இல்லை என்பதை உறுதியாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க முழு சுபகிரகமான குரு. ஏனென்றால் லாபத்தில் இருப்பதால் பல வகையில் நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும். ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் லாபத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொருளாதார நிலையில் மேன்மை அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் தந்தையருடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினரிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் பகை உணர்ச்சியும் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. சனி அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் ராசிக்கு சகாயமற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவே அஷ்டம சனியால் பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. இருந்தாலும் கூட உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மேற்கொள்வது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கிவிடும். எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மாற்றி கொடுப்பாருங்க. உறுதியாகவே மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளை சிறப்பாக வளம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்கு சகாயமற்றவரான சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு சப்தமஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திலும் அமர்ந்து பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு. இந்த வேளையில்
வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பிரிவு வரைக்கும் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நடைபெற்ற இனிமையான நிகழ்வுகளை எண்ணி அவற்றிலிருந்து விலகி மகிழ்ச்சியை நிறைவாக பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாது கவலைகள் அனைத்தையும் மறந்து மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. இழந்த வேலை, இழந்த பதவி போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உறுதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்மத்தில் வலம் வந்த செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் செவ்வாய். அவர் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைவதால் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியும் உறவுகளுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வளமும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாகவே கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொல்லைகளில் இருந்து வெளிவருவதற்கான தருணமாகவும் இந்த வேலை கடன் சார்ந்த தொல்லைகளில் அமைய போகிறது. அதே சமயம் புதிய வாய்ப்புகள் அடுத்தடுத்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நம்பிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டுத்துறை, விவசாயத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு பகவானுடன் சுக்கிரன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நெஞ்சம் மகிழக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடும். தேவையற்ற வீண் விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய வகையில் மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேளையில் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துதல், சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் போன்ற பல சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் பார்க்கப்படுகின்றன. அந்த 2 கிரக நிலைகளும் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்துவது உறுதியாகவே சிம்மராசிக்கார பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக செயல்படுத்தி குடும்ப உறுப்பினர்களின் மனதை வெல்லக்கூடிய ஆற்றல் நிறைவாகவே சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. சிறு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. பலவீனங்களை விலக்கி பலத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. விரயஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு உறுதியாகவே மாறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் தன மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உணர்ச்சி வசப்படாமல் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.